ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நைட் சூப்பராட்டு நைட்டு டின்னருக்கு சப்பாத்தியும் முட்டை கிரேவியும் பண்ண போறாங்க. 7 முட்டை எடுத்திருக்கேன். இதை நான் அவிச்சு சப்பாத்திக்கு கிரேவி பண்ண போறேன். இதே மாதிரி பண்ணுங்க, டேஸ்டா இருக்கும். சப்பாத்திக்கு வந்து 7 முட்டையை நம்ம அப்படியே போட்டுக்கிடலாம். வீடியோ கடைசி வரை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. முதல் முறையா பார்க்கதா இருந்தா ரொம்ப டேஸ்டியா இருக்குங்க சப்பாத்திக்கு வந்து. இதில் தண்ணி விட்டு ஒரு 10 நிமிஷம் நம்ம வேக விட்டுக்கிடலாம். தண்ணி விட்டு நம்ம வேக வச்சுக்கலாம். உங்கிற அளவுக்கு தண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் வேக விட்டேன்னா போதும், நல்லா வெந்துருங்க. கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. சப்பாத்திக்கு வந்து முட்டை கிரேவி யாருக்கெல்லாம் பிடிக்கணும் கமெண்ட்ஸ் பண்ணுங்க. சப்பாத்திக்கு வந்து முட்டை கிரேவி நல்லா இருக்கும், குருமா நல்லா இருக்கும், சால்னா நல்லா இருக்கும். அப்புறம் அது மட்டன் கிரேவி பண்ணா நல்லா இருக்கும், சிக்கன் வச்சா நல்லா இருக்கும். அப்புறம் பாசி பயிர் இருக்கு பாருங்க, அதை வச்சு கிரேவி பண்ணாலும் நல்லா இருக்கும். அதை ஒரு நாள் வீடியோ எடுத்து போடுது உங்களுக்கு. அதுவும் ரொம்ப அட்டகாசமா இருக்குங்க. வேகட்டும் முட்டை. நம்ம அதுக்குள்ள வெங்காயம் தக்காளி எல்லாமே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். தக்காளி வெங்காயம் கட் பண்ணிடலாங்க. தக்காளி வெங்காயம் கட் பண்றதுக்கு 3 வெங்காயம் எடுத்திருக்கேன். உங்களுக்கு கிரேவிக்கு தந்தோடி வெங்காயம் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் தோலெல்லாம் உரிச்சிட்டு நம்ம நல்லா கழுவிட்டு அப்புறமா கட் பண்ணணும். அப்படியே கட் பண்ண விடாதுங்க. கால் மிதியெல்லாம் பட்டு தான் வரும். வெங்காயம்லாம் மூடையில இருந்து ராலியில வரும்போது, லோடிங் ஆகி வரும்போது நல்லா கால் மிதி பட்டு தான் வரும். அதனால என்னைக்குமே கழுவிட்டு சமைங்க. தக்காளி வெங்காயம் எல்லா காய்கறியுமே நல்லா கழுவணுங்க. கழுவிட்டு தான் யூஸ் பண்ணணும். கழுவிடலாம். கழுவுனாங்க சிலவங்கன்னா இப்படி நனைச்சி எடுத்துருக்காங்க. அப்படி நினைக்க கூடாது. இந்த மாதிரி இப்படி தேய்ச்சி கழுவணும். கழுவுனாதான் அழுக்கெல்லாம் போகும், தூசியெல்லாம் போகும். நல்லா கழுவி எடுத்துக்கணுங்க. சிலவங்க வந்து டேப் அப்படி திறந்துட்டு இப்படி காட்டிட்டு வந்துடுவாங்க. அப்படி காட்டினீங்கன்னா வந்து போகாதுங்க, அழுக்கு எதுவுமே போகாது. நல்ல கழுவி எடுத்துக்கோங்க. இப்போ மூட்டை கட் பண்ணிட்டு நம்ம சின்ன சைஸ்ல கட் பண்ணிடலாம். நீளமா போட்டு பண்ணாலும் பண்ணலாம், சின்னதாட்டு கட் பண்ணி போடனாலும் போடலாம். நான் சின்னதாட்டு கட் பண்ணி போடுறேன். முட்டை சால்னா, முட்டை கிரேவி, முட்டை குருமா எல்லாமே நல்லா இருக்கும் சப்பாத்திக்கு. ட்ரை பண்ணி பாருங்க இதே மாதிரி ஒரு தடவை. சப்பாத்திக்கு அட்டகாசமா இருக்குங்க. வெங்காயத்தை வந்து நம்ம நல்லா கட் பண்ணி எடுத்தாச்சு. இந்த பிளேட்ல வச்சுட்டு நம்ம தக்காளியை கட் பண்ணிடலாம். வெங்காயம் நிறைய போட்டீங்கன்னா கிரேவி நிறைய கிடைக்குமா உங்களுக்கு. அதனால கிரேவிக்கு தந்தோடி வெங்காயம் போட்டுக்கோங்க. நேற்று தான் மழை பெஞ்சிச்சு, இன்னைக்கு வெக்கையா இருக்குங்க. கிச்சன்ல நிக்க முடியல. இந்த மாதிரி சின்ன சின்னதா கட் பண்ணிக்கோங்க. தக்காளியுமே நல்லா சீக்கிரமா மசிஞ்சிரும் உங்களுக்கு. இப்போ வெங்காயம் தக்காளி நம்ம நல்லா கட் பண்ணி எடுத்தாச்சு. இந்த மாதிரி சின்னதாட்டு கட் பண்ணிக்கோங்க. இப்போ கடாயை அடுப்பில் வச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ முட்டை அவிஞ்சிருச்சுங்க, நம்ம இறக்கிடலாம். இது ஆறட்டும், அதுக்குள்ள நம்ம கிரேவி ரெடி பண்ணிடலாம். இப்போ கடாயை அடுப்பில் வச்சுக்கலாம். அடுப்பை ஆன் பண்ணிட்டு எண்ணெய் ஆட் பண்ணிடலாம். எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் வந்து நம்ம பட்டை, லவங்கம், கல்பாசி போடணுங்க. கிரேவிக்கு வந்து கல்பாசி போட்டேன்னா நல்லா இருக்கும். பட்டை ஒரு பீஸ் ஆட் பண்ணிடலாம்.
இது எல்லாமே நம்ம பவுடர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணோம்னா ரொம்ப நல்லதுங்க. நம்ம அப்படியே போடுறது நம்ம எடுத்து தூர போட்டுருவோம். ஒன்று ரெண்டு மட்டும் உடச்சி பவுடர் பண்ணி வைங்க, அப்படியே நம்ம உடம்புல சேருங்க. ரொம்ப நல்லது சாப்பிட்றது. நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கு. நட்சத்திரப்பூ ஒன்று, அப்புறமா சோம்பு ஒரு அரை ஸ்பூனுங்க, கொஞ்சமாக கல்பாசி. கல்பாசி கண்டிப்பாக போடுங்க, ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட் வந்து. இது ரேசாக பொரியவும் நம்ம வெங்காயம் ஆட் பண்ணிடணுங்க. நல்ல பொரியக்கூடாது, நல்ல பொரிஞ்சிச்சுன்னா வெங்காயம் தக்காளிலாம் வதங்கும் போது நல்ல கலர் சேஞ்ச் ஆயிரும், டேஸ்ட் இருக்காது. ரேசாக பொரிஞ்சோன்னா நம்ம வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கணும். இந்த அளவுக்கு பொரிஞ்சா போதும். இதில் நம்ம வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வர வரையும் வதங்கணும். அப்போ தான் அது கிரேவி வந்து டேஸ்ட் கொடுக்கும். நம்ம மட்டன் சுக்கா, சிக்கன் சுக்காக்கெலாம் நம்ம பண்ணுவோம் பாருங்க, அந்த மாதிரி வதங்கணுங்க வெங்காயம். இப்போ நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் வதங்கிருக்கு, இன்னும் கொஞ்சம் வதங்கணும். நல்லா பொன்னிறமாக வரணுங்க, வந்தால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். வதங்கட்டும். அதுக்குலாம் நம்ம சப்பாத்தி மாவு பிசைஞ்சிடலாம். சப்பாத்தி மாவுக்கு வந்து உப்பு ஆட் பண்ணிடலாம். எண்ணெய் தேவைன்னா எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க, நான் எண்ணெய் ஊற்றல. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு தண்ணி விட்டு சேர்த்துக்கணுங்க. இப்படி 2 சுற்று சுற்றினீங்கன்னா பிறகு மாவு திரண்டு வந்துடுங்க. 2-3 வீடியோ சப்பாத்தி வீடியோ போட்டிருக்கேன்னா பார்த்துக்கோங்க. அதுலேயும் இந்த டிப்ஸ் தான் சொல்லியிருக்கேன். பார்க்காதவங்களுக்கு இதை பார்த்து தெரிஞ்சுக்கிடுவாங்க. புதுசாக பார்க்குறவங்க இதை பார்த்து தெரிஞ்சுக்கிடுவாங்க. ரொம்ப நேரம் மாவு பிசைவாங்க. சப்பாத்தி மாவு வந்து ரொம்ப ஈஸி பண்ணுறது. சின்ன குண்டானில் போட்டு அரை மணி நேரம் பிசைவாங்கங்க. அந்த மாதிரி பிசையக்கூடாது. இந்த மாதிரி 2 சுற்று சுற்றினீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா பிசைஞ்சு வந்துடுங்க. பாருங்க மாவு திரண்டுருச்சு பாருங்க. மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம மூடி வச்சுட்டு நம்ம கிரேவி பண்ணிட்டு அப்புறமாட்டு நம்ம போட்டுடலாம். ஒரு 10 நிமிஷம் ஊறினா போகிறோம், நமக்கு நல்லா செட் ஆயிரும் மாவு வந்து. நான் இன்னைக்கு நைட்டு டின்னருக்கு தான் பண்ணுதேன். உங்கள் வீட்டில் நைட்டு டின்னர் என்னன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்க. அவ்வளோதாங்க, மாவு பிசைஞ்சாச்சுங்க. எவ்வளோ ஈஸி பாருங்க பிசைறது. வீடியோ எதுவும் கட் பண்ணலை, கட் பண்ணாமல் தான் உங்களுக்கு டைரெக்டாக காட்டுறேன். இந்த மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. இன்னும் சப்பாத்தி கட்டி வச்சு மூடி வச்சுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு, தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு பொன்னிறமாக வதங்கினா போருங்க. தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிடலாம். கிரேவிக்கு வந்து உப்பு ஆட் பண்ணிட்டாங்க. கிரேவிக்கு நம்ம காணுமான்னு பார்த்துட்டு செக் பண்ணிட்டு போட்டுக்கலாம். உப்பு நிறைய ஆட் பண்ணிட்டேன். தக்காளியும் நல்லா வதங்கிடும். மசாலாக்கள்லையும் நல்லா உப்பு உரைக்குங்க எப்பவுமே போட்டீங்கன்னா. நல்லா வதங்கட்டும். மூடி வச்சுக்கலாம் கொஞ்சம் நேரம், அப்பதான் சீக்கிரம் வந்து வரும். இப்போ வெங்காயத்தை கிண்டி கொடுத்துக்கலாம். கொஞ்சம் தான் மசிக்கணுங்க, நல்லா மசிஞ்சிருச்சு. இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன். கொஞ்சம் வதங்கிட்டு மூடி வச்சுக்கலாம். நல்லா வதங்கிடுச்சுங்க. இந்த மாதிரி கரண்டி வச்சு மசிச்சிங்கன்னா நல்லா மசிஞ்சிடணும். நல்லா மசிஞ்சிருச்சு. நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். வரமிளகாத்தூள் 1 ஸ்பூனுங்க. ஃபர்ஸ்ட் வரமிளகாத்தூளை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். இப்போ வரமிளகாத்தூள் ஆட் பண்ணியாச்சு. இப்போ வந்து மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா ஜீரகத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன்.
வரமல்லி தூளுங்க ஒரு 1.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். பெப்பர் பொடிங்க 1 ஸ்பூன் பெப்பர் பொடி. இதெல்லாம் போட்டுக்கோங்க. இந்த எண்ணெயிலே நல்லா ஃப்ரை ஆகணுங்க. அப்படின்னா மசாலாவோட பச்சை வாடை போகும், கிரேவி நல்லா இருக்கும். நல்லா வதங்கிருச்சு. தண்ணி ஆட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் கொஞ்சமா தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. தண்ணி ஆட் பண்ணிடலாம். கிரேவி மாதிரி தான் நம்ம வைக்க போறோம், அதனால ரொம்ப தண்ணி ஆட் பண்ணக்கூடாது. உங்களுக்கு அதிகமாகிட்டு தண்ணி அப்படின்னா லாஸ்ட்ல கொஞ்சோண்டு கடலை மாவு ஆட் பண்ணிக்கோங்க. இல்லாட்டா இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கும் போது கொஞ்சம் முந்திரி பருப்பு போட்டு அரைச்சி ஊற்றுங்க. டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். இப்போ உப்பு காணுமான்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம். கரெக்டாக இருக்குங்க. கொஞ்ச நேரம் கொதிக்க விட்டுக்கலாம். கொஞ்சம் மல்லித்தழை போட்டு கிரேவி வந்து நல்லா கொதிச்சிருச்சுங்க. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு கிரேவி ரெடி ஆனோன்னா நம்ம முட்டையை ஆட் பண்ணிக்கணும். முட்டையை ஆட் பண்ணிட்டு நம்ம கரம் மசாலா இனிமே தான் போடணும். இனிமே போட்டால் தான் நல்லா வாசனையாக இருக்கும். லாஸ்ட்டில் கொஞ்சோண்டு போட்டுக்கோங்க. நம்ம கருவேப்பிலை தழை கொஞ்சம் போட்டுக்கலாம். சப்பாத்திக்கு அட்டகாசமாட்டு கிரேவி பண்ணியாச்சுங்க. அப்படியே கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டுட்டு நம்ம இறக்கிக்கலாம். இப்போ வந்து சப்பாத்தி தவா அடுப்பில் வச்சாச்சுங்க. இப்போ சப்பாத்தி போட்டுக்கலாம். அடுப்பை கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கலாம். மாவு நம்ம 1-2 பிசைஞ்சு வச்சுருந்தோம், நல்லா செட் ஆயிடுச்சு பாருங்க. ரொம்ப போட்டு அழுத்தி பிசையாண்டாங்க. நம்ம பிசைஞ்சு கொஞ்ச நேரம் செட் பண்ண வச்சிட்டோம்னா நல்லா ஈஸியாட்டு ஆயிரும். ரொம்ப ஹார்டாக பிசையக்கூடாது, கொஞ்சம் இலக்கமாக பிசைங்க, சூப்பராக இருக்குங்க உங்களுக்கு. இந்த மாதிரி உருட்டிக்கிடணும். உருட்டிட்டு நம்ம ஃபஸ்ட்டு கொஞ்சம் மாவை பரட்டிட்டு நம்ம இப்படி வச்சுக்கிடணும். இப்போ நம்ம கொஞ்சம் எண்ணெய் ஒரு 2 சொட்டு ஊற்றிக்கங்க, போதும். தடவுற அளவுக்கு ஊற்றினா போறோங்க. நம்ம மாவை வந்து பெரட்டிட்டு தேய்ச்சோம்னா சூப்பரான சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சுங்க. அதுக்கு முன்னாடி வந்து நம்ம சப்பாத்தி தவால வந்து கொஞ்சமா எண்ணெய் தடவிடணுங்க. எண்ணெய் தடவுனீங்கன்னா உங்களுக்கு வந்து அடி பிடிக்காம வரும். இந்த மாதிரி எண்ணெய் தடவிக்கங்க. தோசை கரண்டி எடுத்துக்கலாம். நல்ல கல் காஞ்சிருச்சு. மாவை ஆட் பண்ணியாச்சு. இப்போ இந்த சப்பாத்தி நமக்கு வேகிறதுக்குள்ள நம்ம அடுத்த சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சுக்கிடலாம். கிச்சன்ல நிக்க முடியலங்க, வெக்க பயங்கரமா இருக்கு, குளிச்ச மாதிரி ஆகுது. ஃபர்ஸ்ட் நம்ம மாவுல வந்து எண்ணெய் ஊற்றவே கூடாதுங்க. இந்த மாதிரி நம்ம பெரட்டும் போது எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம தேய்ச்சோம்னா சூப்பராக கிடைக்குங்க உங்களுக்கு. கிரேவி வந்து இன்னொரு அடுப்பில் வச்சுட்டேன்.
கொதிச்சிட்டு இருக்கு. அதுக்குள்ள இந்த அடுப்புல சப்பாத்தி போட்டுடலாங்க. சூப்பராட்டு ஒரு சப்பாத்தி போட்டாச்சு. அடுத்த சப்பாத்திக்கும் அடுப்புல போட்டாச்சு. இது வேகிறதுக்குள்ள அடுத்த அளவுனா தேய்ச்சிடலாம். இந்த மாதிரி மெத்தட்ல போடுங்க, ரொம்ப ஈஸி பண்றது. டைம் நிறைய பிடிக்குங்க, நமக்கு மிச்சம் வரும். ஒன்னொன்னா நீங்க உட்காந்துருந்து தேய்ச்சி போட்டீங்கன்னா ரொம்ப டைம் ஆகும். அதனால இந்த மாதிரி போட்டுக்கோங்க. நிறைய பேர் வந்து எண்ணெய் கோரி ஊற்றுவாங்க ஊப்பி வர்றதுக்கு. அப்படி கோரி ஊத்துறதுக்கு பதில் நீங்க சமோசா மாதிரி மடக்கி தேங்காய் கோரியே ஊத்தாண்டாங்க. எண்ணெயும் கம்மியாக தான் ஆகும். எண்ணெய் வந்து நிறைய எடுக்கக்கூடாது. சாஃப்டான சப்பாத்தி ரெடிங்க. இப்போ மிச்சத்தை நம்ம அப்புறமா தேவைப்படும் போது போட்டுக்கலாம். சாஃப்டான சப்பாத்தி ரெடிங்க. எம்மி சப்பாத்தி ரெடி. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். முட்டை கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க. எவ்வளோ எம்மியா இருக்கு பாருங்க. சூப்பராட்டு சப்பாத்திக்கு முட்டை கிரேவி இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. அட்டகாசமாட்டு சப்பாத்திக்கு கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ பிளேட்ல வைக்கலாம். சப்பாத்தியும் முட்டை கிரேவிங்க. சாப்பிட்டு பார்க்கலாம். சப்பாத்தி சாப்பிட்டு பார்க்கலாங்க. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். முட்டை கிரேவியும் சப்பாத்திங்க வேற லெவலில் இருக்குங்க டேஸ்ட். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சுங்க அதை கமெண்ட்ஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம். பாய்.